Hello friends, Assalamu alaikum. நாங்க இன்றைக்கி பானி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு மிச்ச பேர் தயிர் வடைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எங்கள் ஊரில் பானி வடைன்னு தான் சொல்லுவாங்க. இது நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஈவினிங் டீயோடு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இன்றைக்கி தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதில் 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது 7 கிராம் இருக்கும். இது கூட 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் இதை ஒரு 1 மினிட்க்கு ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிறதுக்கு இதை கவர் பண்ணிட்டு அப்படியே வைக்கிறேன். பாருங்கள், ஈஸ்ட் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டுது. இப்போ நான் இதில் 2 கப் கோதுமை ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணுறேன். இந்த கோதுமை 250 கிராம் இருக்கும், தயிர் 50 கிராம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டான டோவை நீட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு இதை பார்க்கக்குள்ளே விளங்கும், என் கையில் நல்லா ஸ்டிக்கி ஆகுது. இந்த மாதிரி லூஸாக தான் நீங்கள் நீட் பண்ணணும், அப்போ தான் பானி வடை நல்லா சாஃப்டாக வரும். நான் இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் என் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா சாஃப்டாக வரதுக்கு இந்த டோவை நீட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துக்குதுன்னு. இப்போ நான் இதை ஒரு லிட்டால் கவர் பண்ணிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு இது டபுள் சைஸ் வர அளவுக்கு நான் வச்சிடுறேன். லிட் இல்லாட்டி ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணினாலும் ஓகே. பானி வடை செஞ்சு வைக்கிறதுக்காக வேண்டி இந்த ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த டோ கொஞ்சம் டபுள் சைஸுக்கு வந்திக்குது. 20 மினிட்ஸ் ஆகிட்டுது. இப்போ நான் இதில் குட்டி குட்டி போல்ஸாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். இதில் போல்ஸ் பிடிக்கிறதுக்கு கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு போடுங்க, அப்போ தான் கையில் ஒட்டாமைக்கு இருக்கும். நான் சரியாக 20 போல்ஸ் இதில் பிடிச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸுக்கு பானி வடை வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போல்ஸ் பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் எல்லா போல்ஸையும் பிடிச்சி ட்ரேயில் வைக்கிறேன். எல்லா போல்ஸையும் ட்ரேயில் வச்சதுக்கப்புறமா இது நல்லா டபுள் சைஸுக்கு வரதுக்கு ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு வச்சுடுங்க. பாருங்கள், டபுள் சைஸ் வந்துட்டுது. 20 மினிட்ஸும் ஆகிட்டுது. இதை இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டுட்டு இதில் குட்டி ஹோல்ஸ் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி ஷேப் ஆக்கி இப்போ இதை நல்லா ஹீட்டான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் 2 பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப் செய்யலாம். நான் இதில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். இது 100 கிராம் இருக்கும். இதில் 80 ml வாட்டர் ஆட் பண்ணுங்கள். எந்த கப்பில் சுகர் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம இந்த சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நூல் கம்பி பதம் வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வடையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சுகர் சிரப் நல்லா சூட்டோடு இருக்கக்குள்ளே இந்த வடையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் அரிசிமா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது நல்லா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அரிசிமா ஆட் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பானி வடை எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கிறேன். இதில் தயிர் ஆட் பண்ணிக்கிற சொட்டி இது நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இது கொஞ்சம் லைட்டாக புளிப்புத்தன்மைக்கும் இனிப்புத்தன்மையும் சேர்ந்து வரக்குள்ளைக்கு இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.